பிரைஸ் பீ டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கின்ற தைரியம். கர்த்தர் நம் ஜபங்களுக்கு செவி கொடுக்கின்றார் என்பது நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கை. செவி கொடுத்து அவைகளை நிறைவேற்றி விட்டார் என்பது நாம் கொண்டிருக்கும் விசுவாசம். எத்தகைய சூழ்நிலைகள் ஆனாலும், எத்தகைய காரியங்கள் ஆனாலும் கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கின்றார் என்று கலங்காமல் முன்னேறி கடந்து செல்வது ஆண்டவரை பற்றி நாம் கொண்டிருக்கும் தைரியமாகும். இந்த தைரியம் நம் வாழ்க்கையின் காரியங்களுக்கு மட்டுமல்ல, அவரது கிருபாசன தண்டைக்கும் நெருங்கும்படி உபயோகமாய் இருக்கின்றது. ஆம், கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் அல்லவா? ஆகவேதான் பவுல் நம்மை குறித்து சொல்லும் பொழுது, நீங்கள் ஒன்றை குறித்து மறலாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படியாயிருங்கள் என்று கூறுகிறான். ஆம், பயப்படுதல் நமக்குரியதானதல்ல. நாம் திகிலுக்கு தூரமானவர்கள். நீதிமான்களுக்கு சிங்கத்தை போன்ற தைரியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கின்றாரே. ஆகவே கர்த்தர் நமக்கு தந்திருக்கும், மேலும் கர்த்தருக்குள் நாம் பெற்றிருக்கும் இந்த தைரியத்தை என்னாலும் விட்டுவிடாதபடி தொடர்ந்து அவர் சமூகத்தில் நெருங்கி ஜீவிப்போம். அவர் சித்தப்படியான எல்லாவற்றையும் பெற்று மகிழ்வோம். God bless you abundantly.